This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அனைவருக்கும் வணக்கம். 2025-26க்கான ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. இந்த கலந்தாய்வில் பங்கு பெறும் ஆசிரியர்கள் தங்களுக்கான விண்ணப்பங்களை எவ்வாறு சமர்ப்பிக்கலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேலும் அதை எவ்வாறு நம்ம சமர்ப்பிப்பட விண்ணப்பங்களை எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து நம்முடைய அலுவலகத்தில் ஒப்படைக்கலாம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்ட் போட்டு இண்டிவிஜுவல் லாகின் ஐடியில் தான் நம்ம இதை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல சர்ச் பாரில் டிஎன்எம்இ ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லிங்க் நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகினில் இருந்தீங்க அப்படின்னா அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் ஆனோடனே 1 செகண்ட்ஸ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அட்மின் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கலந்தாய்வில் கலந்து கொள்ள இருக்கும் கலந்தாய்வுகளை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2024 கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே நிறையா ஆப்ஷனோட 2025 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிரைமரி ஹெச்எம்மாக இருந்தால் வித்தின் பிளாக்கா அல்லது வித்தின் டிஸ்ட்ரிக்டா அல்லது அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எதில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருந்தால் உங்களுக்கு அதில் செகண்ட் கிரேட்னு வந்திருக்கும். ஒருவேளை பட்டதாரி ஆசிரியராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? இதில் ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் வித்தின் பிளாக்குள்ளே உங்களுக்கு வேணும் அப்படின்னா வித்தின் பிளாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஆசிரியர் நியமனம் பெற்ற பயிற்று மொழியின் வகைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிறதுல தமிழ், இங்கிலீஷ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்களுடைய அடையாள எண், ஆசிரியர் பெயர் இருக்கும், அப்புறம் பாலினம் இருக்கும், உங்களுடைய கைபேசி நம்பர் இருக்கும், அப்புறம் தற்போது வகிக்கும் பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறது வந்திருக்கும். அதே மாதிரி எந்த பாடம் எடுப்பதற்காக நியமிக்கப்பட்டவருங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பிறந்த தேதி, அதே மாதிரி பள்ளியினுடைய டைஸ் நம்பர் இருக்கும். முதலாக பணியில் சேர்ந்த நாள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பள்ளியோட முகவரி கொடுத்துருப்பாங்க, ஐஎஃப்எஸ்ஆர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, டிடிஓ கோடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டிடிஓ கோடு எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய களஞ்சியம் மேப்பில் பே ஸ்லிப் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர்னு கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 8 இலக்க நம்பர் தான் உங்களுடைய டிடிஓ கோடு. அதை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. உங்கள் டோக்கன் நம்பர் இந்த இடத்துல நம்ம போட்டிருப்பாங்க. இந்த டோக்கன் நம்பரில் கடைசியில் எண்டில் வர்றது தான் நம்மளுடைய டிடிஓ கோடாக இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் இந்த டோக்கன் நம்பர் இருக்கும், அந்த இடத்துல வச்சு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதை நீங்கள் டைப் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியரோட முகவரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தற்போது பள்ளியில் பணியில் சேர்ந்த நாள் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது சிறப்பு முன்னுரிமை இருக்கா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா ஆம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முதல் பணியில் சேர்ந்த பதவின்னு கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஆறுதல் முன்னுரிமையில் எது முன்னுரிமை உள்ளதான்னு கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் ஆம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அல்லது இல்லைங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆம்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே நிறைய கொடுத்துருப்பாங்க. மாற்றுத்திறனாளி, மனவளர்ச்சி குன்றியவர்கள், சிறுநீர் மற்றும் அறுவை சிகிச்சை, பாதுகாப்பு துறையில் பணிபுரியவர்கள், விதவை மற்றிருப்பாங்க. இது மாதிரி ஆப்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் என்னால் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். தற்போது பணிபுரியும் பள்ளியில் நிறுவனத்தின் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர் அப்படின்ற இருக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பள்ளியில் சேர்ந்த பதவி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்பள்ளியில் மாறுதல் பெற்ற வகைன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் விருப்ப மாறுதலுக்கு வந்தீங்களா, மனவத்த மாறுதலா அல்லது பதவி
பதவி உயர்வா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது பணி நிரவலா அல்லது மலை சுழற்சியான்னு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது சரியானதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பதவி உயர்வில் தான் வந்தேன். இதையெல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்தோன்னே உங்களுக்கு எலிமெண்ட்ரியை பொறுத்து பிஓ அலுவலகத்தின் மூலம் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனுக்கான அப்ரூவல் வரும். அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல்னு காட்டும். அது வரைக்கும் உங்களுக்கு பெண்டிங் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல நமக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் எடுப்பதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான அப்ரூவலை வந்து செக் பண்ணுறதுக்கு மீண்டும் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் எதை செலக்ட் பண்ண நினச்சிங்களோ அந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணணும்னா டீட்டெயில்ஸுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். நீங்கள் கீழே பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் பிஓ அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? செகண்ட் கேரியர் பொறுத்தவரை பிஓ, ஹெச்எம்ஐ பொறுத்தவரையும் பிஓ தான் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. பிடிஎஸ்க்கும் உங்களுக்கு வந்து மிடிலாக இருந்தால் பிஓஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இது மாதிரி வந்து அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் மேலே பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து லோட் ஆகும். இதில் வந்து உங்களுடைய தகவல் எல்லாமே சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் எடுத்து உங்களுடைய அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து ஒப்படைக்க வேண்டும். உங்கள் அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து ஒப்படைக்க வேண்டும். சரிங்களா? உங்களுடைய தலைமை ஆசிரியர் கையொப்பம் பெற்று உங்களுடைய பிடியாக இருந்தாலும் செகண்டரியாக இருந்தாலும் இந்த தலைமை ஆசிரியர் அப்ளை பட்டு நீங்கள் வந்து இது பண்ண வேண்டும். நீங்கள் மீடியும் வேறு ஏதாவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த பாக்ஸை வந்து எனேபிள் பண்ணுறதை வந்து எடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வேறு ஏதாவது அப்ளை பண்ணுறனாலும் இதுக்கான ஒவ்வொன்றையும் வந்து கிளிக் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டும். சரிங்களா? அதற்கான வழிமுறைகள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு அப்ளிகேஷனாக தான் நீங்கள் வித்தின் டிஸ்ட்ரிக்ட் தனியாக பண்ணணும். பிளாக் போனால் பிளாக் தனியாக பண்ணணும். இது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து தனித்தனியாக தான் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.